ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 21ஆம் பகுதி மாயையின் மகிமை. ஸ்வாரோசிசன் எனும் மனுவின் வம்சத்தில் தோன்றிய மன்னன் சுவரன். அவனை பகைவர்கள் திடீரென்று தாக்க அவன் தப்பி தலைநகரை அடைய அவனுடைய அமைச்சர் முதலானோர் சூழ்ச்சி செய்து ஆட்சியை கைப்பற்றிட அவன் உயிர் தப்பி கானகம் சென்று சுமேதன் எனும் முனிவரிடம் சேர்ந்தான். முனிவர் அவனை வரவேற்று உபசரித்தார். அச்சமயம் ஒரு நாள் சமாதரி எனும் வைசியன் ஒருவன் வர அவன் வாட்டத்திற்கு காரணம் என்ன என்று அரசன் கேட்க அவன் தன் மனைவி மக்கள் தன் சொத்தை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டதாகவும் இருப்பினும் அவர்கள் எவ்வாறு கஷ்டப்படுகிறார்களோ என்று வருத்தப்படுவதாகவும் கூறினான். அரசன் வியப்புடன் தன்னை வஞ்சித்த மனைவி மக்கள் மீது அந்த வைசியன் அக்கறை கொள்வதற்கு காரணம் கருணையா மோகமா என்று கேட்டான். அதற்கு அவனால் பதில் சொல்ல இயலவில்லை. அச்சமயம் முனிவர் அங்கு வர அவரை இருவரும் வணங்கி உலகத்தை ஆட்டி படைக்கும் மோகம் எப்படி தோன்றியது, அதற்கு காரணம் என்ன என்று கேட்டனர். சுமேத முனிவர் மாயா தேவியை தியானித்து மாயையின் மகிமையை குறித்து கூறலானார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயை அனாதியானது. அதுவே யோக நித்திரை என்றும் கூறப்படுகிறது. பகவானிலேயே கலந்துரைவது மாயை ஞானிகளையும் தபஸ்விகளையும் கூட மதிமயங்கச் செய்யும். தீயவரை அழிக்க ஏதோ ஓர் உருவில் தோன்றுவதும் உண்டு. திருமாலின் நாபிக் கமலத்திலிருந்து தோன்றிய பிரம்மனையே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் செவி குறும்பியிலிருந்து தோன்றிய மது கைடபர்கள் இழுத்து அப்படியே உட்கொள்ள விரும்பினர். அப்போது பிரம்மன் மாயையை சரணடைய மாயை பிரம்மதேவரை மறைத்துவிட்டு பகவானை விட்டு வெளியேற பகவான் மாயா சக்தி இல்லாததால் திடுக்கிட்டு எழுந்தார். மது கைடபர்களுடன் போர் செய்தார். வெல்ல முடியாததால் சமாதானம் பேசினார். ஆனால் மது கைடபர்கள் அவரை வேண்டிய வரத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கூறினர். பகவான் அவர்களிடம் தான் எதை கேட்டாலும் தருவீர்களா என்று கேட்க அவர்களும் அப்படியே என்று கூற திருமால் தன் கரத்தால் அவர்கள் மடிய வேண்டும் என்று வரம் கேட்க மது கைடபர்கள் தண்ணீர் இல்லாத இடத்தில் வைத்து கொள்வதானால் சம்மதிப்பதாக கூறினர். பகவான் தன் தொடையையே அகன்ற பூமியாக்கி அவர்களை வைத்து கொன்றார். பிறகு பிரம்மதேவரால் பூலோக படைப்பு ஏற்பட்டது. இவ்வாறு மாயாதேவி உலகின் படைப்புக்கே காரணமானால் நேரடியாக கொல்ல முடியாத அரக்கர்களையும் வதைத்திருக்கிறாள் மாயாதேவி. 21ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.